பேர் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம். ஸோ நம்ம ஷார்ட்ஸாக தான் அந்த ஒரு வாரமாக இறக்கிட்டு இருந்தால் நம்ம வீடியோ போட்டு கரெக்டாக வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். ஸோ ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஹேர் கேர் போடுறப்போ கூட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், இந்த அயன் பண்ணுற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி, ஹேர் அயனிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நான் போயிட்டு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நான் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி போட்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கு முதல் நாள் வந்து நாங்கள் அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா, அதுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போய்க்கிருந்தோம். போய்க்கிறதுக்கு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சிக்னல் இருக்கு இல்லையா, காலவாசல் சிக்னல் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் முடியுங்குள்ளே இன்னொரு சிக்னல் வந்துடுது. ஸோ அப்போ நாங்கள் போய் திரும்பி நின்றுங்க இருக்கோம். அப்படி இந்த கிராசிங்கில் நிற்கிறோம். இங்கிட்டிருந்து ஒரு மினி ஆட்டோக்காரன் வந்து ஏறன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறினோடனே அப்படியே இடித்து அந்த புது காரோட அந்த எப்படி சொல்கிறது, பம்பருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இடித்து அப்படியே உருவினோடனே இடிச்சுட்டு எதுவுமே கண்டுக்காமல் அவங்களால போயிட்டாங்க. நாங்களும் பின்னாடி என்ன இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தி போய் பிடிச்சோம். ஆக்சுவலி அன்றைக்கி யாராவது நாங்கள் காரில் இருந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலானே, கீர்த்தி, நாங்கள் 3 பேர் இருந்தோம். ஆக்சுவலாக ஷாமு கூட அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நைட்டு போயிட்டு காலையில் வந்து அங்கேருந்து வந்துட்டு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போயில தம்பியை கூப்பிட்டு போய்க்கலாம், நைட்டு வந்து அவன் தூங்கட்டும், அலைச்சல் தானே நம்ம போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நாங்கள் போனோம். ஸோ போகிறப்ப இந்த மாதிரி இடிச்சுட்டு போயிட்டாங்க. இடிச்சுட்டு போன உடனேவும் போய் விரட்டி போய் அவங்களை பிடிச்சி கரெக்டாக நடு ரோட்டில் போய் அந்த பாலை ஏறுவோம் இல்லையா, ஆரப்பாளையத்துலச்சு காலவாசலில் வந்து அந்த உள்ளே இருந்து கூட இந்த சைடு பாலை ஏறுவோம் இல்லையா, அவனுக்குள்ளே போய் மறைச்சி நிப்பாட்டி வண்டியை சாவியை பிடிக்கிட்டோம். அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தமிழே சுத்தமாகவே தெரியல. ஆக்சுவலாக அவங்களோட லைசன்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்ப நாங்கள் பிடிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இல்லை நாங்கள் ஓரமாக நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டினாங்க. நானுமே வந்து என் காரை ஓரமாக நிப்பாட்டினதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ கூட இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எடுக்கிறதுனால ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் வீடியோ. அப்படி நிப்பாட்டிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப, நீங்கள் இடிச்சிட்டிங்கல்ல, இடிச்சிட்டு ஏன் அப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நான் ஆக்சுவலாக நிஜமாவே சொல்லணுங்க, இந்த மினி ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்தே வண்டியை ஓட்டுங்க. நீங்கள் என்ன தான் இடிச்சிட்டு போனாலும் சேதாரமானாலும் அந்த சேதாரத்துக்கு வந்து பார்க்குற அமௌண்ட் வந்து ரொம்ப கூட தான் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் பார்க்குறோன்னாக்க, நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கார் எடுத்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் எடுத்திருப்போம், எங்களுக்கு தேவைப்படுறதுனால. ஸோ நீங்கள் ஈஸியாக இடிச்சிட்டு போயிடுறீங்க, அந்த காரை யார் பாப்பா சொல்லுங்கள். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அவங்களை நிப்பாட்டி நாங்கள் பேசணும், உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்கவும் இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஓனருக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. அந்த மாதிரி அந்த வண்டி ஓனருக்கு அவங்க வந்து ஏதோ லோடு கொடுப்பாங்க போல், நான் நிறையா வண்டி போகுது போல் அவங்ககிட்ட. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டு அவங்க வர வச்சதுக்கப்புறம் புது வண்டின்றதுனால இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணலான்னு சொல்லி தெரியல. ஆனால் அவங்க வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் அந்த பம்பர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து நம்ம டைட்டனுக்குள்ள வந்து பம்பர் வந்து போய் இடிச்சிருப்போம். எங்கள் அண்ணன் போய் இடிச்சிட்டான். ஸோ இடிச்சப்ப அந்த பம்பர் மட்டுமே எனக்கு வேலை வந்தது வந்து கரெக்டாக 20,000 ரூபா வந்துச்சு. அப்போ ஐட்டனுக்கு 20,000 ரூபா வந்துச்சு. இது ப்ரீஸா வேறையா. அப்படி இருக்கிறப்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் எப்படியும் ஒரு 5 ரூபா 6 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி அந்த 90% போட்டு பார்த்தாலும் அந்த 10% நம்ம கட்டுற மாதிரி வரும். அப்போ ஒரு 5 ரூபா 6 ரூபா வரத்தான் செய்யும். அப்போ இவங்ககிட்ட பேசுகிறோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருங்க, நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசி பார்த்தோம். அவர் என்னன்னா, அதெல்லாம் எப்படி முடியாது, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அதை தரேன் அப்படின்ற மாதிரி பேசினார். அது கூட தரேன்னு சொல்லலை, ஒரு மாதிரி திமுறை ஒரு மாதிரி பேசினாங்க. அது அப்படியா நான் 2,000 ரூபாய்க்கு மேலே என்கிட்ட வாங்கவே முடியாது ஒரு நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார். பேசவும் நாங்கள் சொன்னோம், அண்ணா இங்கே வாங்க, நீங்கள் வந்து இடிச்சிட்டிங்க வச்சுட்டீங்க, அதை நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸு
பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசினோம். இல்லை என்னால் 2000 தான் வரும், 2000 மேலே வர முடியாது, பம்பரே பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தான் அப்படின்ற மாதிரி பேசினாரு. 8000 வந்து எங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறோம். 8000 இல்லைன்னா நம்ம ஹைட்டனுக்கே நான் பம்பர் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதனால நான் வந்து ஹைட்டனுக்கே எனக்கு அந்த காருக்கே 20000 செலவாச்சு. என்னன்றதை நம்ம வந்து கார் கம்பெனிக்கே ஃபோன் மட்டும் பேசிடுவோம்னா, பேசிட்டு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க. நான் வந்து காசுக்காக வந்து உங்ககிட்ட ஓயாமல் வர முடியாது. நான் ஒத்தையிலையும் இவங்க ஒரு நாள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. கார் என்னோட காரு. ஆனால் அந்த காசுக்காக நான் போய் அவங்கள்ட்ட போய் அண்ணா காசு கொடுக்க முடியுமாண்ணா, அண்ணா வந்துருச்சு, அண்ணா இருந்தாங்க நான் பில்லுன்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க என்ன ஒரு 10 நாள் அலைய விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அலைய விட தேவையில்லை. இல்லைன்னா இங்கே பார்த்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ வரும்னா இவ்வளோ கால்குலேஷன் பண்ணி நீங்களே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிங்க, 2 பேருமே சமாதானமாக போயிடலாம். நான் என் வண்டியை போய் நான் சர்வீஸில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி திமுறா பேச ஆரம்பித்தாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்குவா, கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வாங்க ஸ்டேஷன் போவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் போகிறோம். அந்த ஸ்டேஷனில் இங்கே வந்து நாங்கள் அந்த வெட்டு குத்துக்கோலை அந்த மாதிரி தான் எடுப்பாங்க, எங்கள் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் பெரியாருக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பெரியாருக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க மேமும் ஒரு சார் இருந்தாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக ஒரு மேம் வந்து நம்ம அவங்க வீடியோ பார்ப்பேன், நீ யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க மேம் அப்படி சொல்லி சொன்னோம். அப்போல்லாம் நான் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் அழுகாமல் தான் இடத்துல போய் உட்காந்தேன். சரி பரவாயில்ல அவங்க பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க இங்கேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஓகே தான்னு கேட்டாங்க. எனக்கு ஓகே தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்களையுமே அங்கேயுமே அதை தான் சொன்னோம், இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது போக எனக்கு பேமெண்ட் மட்டும் என்னன்றதை பார்த்து பண்ணிடுங்க, இதோட முடிச்சுக்கலாம், ஸ்டேஷன் வரைக்கும் போக வேணான்ற மாதிரி தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் நீங்கள் தான் வந்து அவங்க தான் வந்து என்ன நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திமுறா பேசினதுனால தான் நாங்கள் கூட்டிகிட்டே வந்தோம். இவங்ககிட்ட காசுக்காக நம்ம ஓயாமல் போய் நிற்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனேவும் அவங்க வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. வண்டி சாவியை கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் வண்டியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து இன்சூரன்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாங்க. உனக்கு அது ஓகே தானம்மான்னு கேட்டாங்க. எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த கார் இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக எழுதிட்டு நானும் அதில் வந்து சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்களும் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறோன்ற மாதிரி அவங்களும் எழுதி கொடுத்துட்டு அவங்களோட வண்டி சாவி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது என்னதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க வந்து ரோட்லேயே பேசி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வண்டியை அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. நானும் என்னோட காசை அவங்க கொடுத்த காசை வச்சு நான் என் பம்பர் இதுக்கெல்லாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துருப்போம். அவங்க ரொம்ப நீ வா போலீஸ் ஸ்டேஷன்னாலும் எங்கேனாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி பேசினதுனால தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கே போனோம். போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அதுலேயும் நட்டோம். ஏன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி எப்படியும் நம்ம வண்டி ரெடியாக வந்துட்டும் அவங்க வண்டி சாவி அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க அமௌண்ட் எனக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வண்டி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா அவங்களோட வேலை தான் பாதிப்பாகும், நம்மளோட வேலை கிடையாது. ஆக்சுவலாக நமக்குமே பாதிப்பு தான். ஏன்னா ஒரு 1.5 வாரம் 2 வாரம் கிட்டத்தட்ட நம்மளோட வண்டி இல்லைன்னா நம்மளால எந்த இடத்துக்குமே போக முடியாது. இப்போ அடிக்கடி மழை பெய்யுது வைக்குதுன்றப்ப நான் ஜென்ரலாகவே வந்து வெளியில் போனோம்னா நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, நான் மாஸ்க் போட்டு தான் போகிறோம். ஸ்கூட்டியில் போகணுன்னா தம்பியை ஸ்கூலுக்கு விடுறதுக்கு இந்த இதுக்கு மட்டும் ஸ்கூட்டி வச்சுருப்பேன். எங்கேயாவது லாங்காக போகணும், எங்கேயோ தம்பியை கூப்பிட்டு போகணும், ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான ஒரு விஷயம்னு நினச்சிங்கனாலும் அங்கே போகிறதுக்குமே நான் கார் எடுத்துட்டு தான் போவேன். ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி போகணுன்னா நம்ம திங்ஸ் நிறையா கொண்டு போகிறதுனால கார் கொண்டுட்டு போவோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப என் வேலையுமே கெடும். ஏன்னா எனக்கு ஒரு வாரம் கார்லன்றப்ப எனக்கும் ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு பெருசாக இருந்திருக்காது. அவங்க அவ்வளோ பேசுனதுனால நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து ஆர்சியை தேடுறேன், ஆர்சியவே காணும். என்னடா ஆர்சியவே காணுன்னு சொல்லிட்டு நானும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நைட்லாம் தேடி பார்த்துட்டு அப்புறம் தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், கொரியர்லேருந்து வர வேண்டியது அந்த ஆர்சி வந்து. ஸோ கொரியர்காரங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. நானே எங்கள் அத்தைக்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையுமே அடிக்கடி கேட்டிருப்பாங்க போல. அவங்க வந்து அந்த வீட்டில் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்தோடனேவும் ஆடியோவுக்கு போகணுன்னா நமக்கு வந்து ஆர்சி தேவைப்படுது கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு நாங்களும் ஃபோன் போட்டு இன்றைக்கி 4 மணிக்குள்ளே வரணும், நாங்கள் மறுநாள் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆர்சியை, நான் ஆர்சி ஜெராக்ஸ் கொடுக்கணும், நம்ம வைக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போலீஸு. ஸோ அதனால் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்குறேன், வீட்டில் இருக்கு, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கடத்திட்டாங்க. மறுநாள் ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அந்த பிள்ளை ஆர்சியை தொலைச்சிருச்சு, உங்கள் ஆர்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆர்சி இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு கார்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்சி வந்து இல்லை தொலைச்சிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க.
செகண்ட் காப்பி வாங்கினாலும் உங்கள் காருக்கான வேல்யூ இருக்காதுப்பா, அதனால் ஃபஸ்ட்டு காப்பி நீங்கள் அவங்களை எப்படியா தேடி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் இவங்களுக்கு ஃபோன் போட்டு போஸ்ட் பண்ணுறோம். பாலானின்னா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அவங்க வந்து இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி தான் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காப்பி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து என்னோட சைன் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அது என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் நான் தான் தொலைச்சிட்டேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காப்பி தான் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் என் கைக்கு வரல. ஆர்சியுமேவும் நானும் காரை கொண்டு வந்து எஸ்டிமேஷன் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு கார் வந்து நிற்கிது, அப்படியே உடஞ்சதோடு நிற்கிது. அதை வந்து எஸ்டிமேஷன் பார்த்துட்டு அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இவங்க ஆர்சி கொடுத்தா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து வெள்ளிக்கிழமையே வியாழக்கிழமையே ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரமாக கார் என் கையில் தான் இருக்குது. ஆர்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 நாள் ஆகும் போல். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஷாமை ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு காலைல கிளப்புறதுக்கு சுடுதண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு காலில் ஊற்றிட்டேன். அப்போ அந்த காலில் ஊற்றுனதுக்கப்புறம் தகன்னு எரிய ஆரம்பிச்சோடனே அழுதுகிட்டே ஷாமா அம்மா சுடுதண்ணி ஊற்றிட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் என்னாச்சுமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறானோ அவனை கழட்டிட்டான். நான் மாவு எங்கள் அத்தைக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சுடுதண்ணி காலில் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாவு மட்டும் அள்ளி காலில் அப்படியே ரொம்ப ஊற்றிட்டியா வரவான்னு சொல்லி கேட்டாங்க. பொக்குளமா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா பொக்குளமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு எரியுது, சரியான எரிச்சல், என்னால் தாங்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துச்சு. அதோட மாவு மட்டும் அள்ளி வச்சுட்டு அழுதுகிட்டே குளிப்பாட்டி கிளப்பி எங்கள் அத்தை வீட்டில் போய் தான் டிஃபன் பாக்ஸு அங்கே வந்து நாத்தனா பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்கிறதுனால சேர்த்து ஷாமுக்கு செஞ்சுருவாங்க எங்கள் அத்தை. ஸோ 3 பேருமே எங்கள் அத்தைகிட்ட தான் வாங்கிட்டு போகிறதுனால நான் போய் எங்கள் அத்தை வீட்டுக்கு வாங்க போகிறேன். என் நாத்தனா வீட்டுக்காரர் இருந்தாங்க. எனக்கு கால் அந்த காலையில் டைம்ன்றதுனால சுருளுன்னு அந்த ஏர்வெயில் அடிக்கிறப்ப அந்த கால் பட்டதுக்கு அதுக்கும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறம் என் நாத்தனா வீட்டுக்காரர் நாங்கள் கொண்டு போய் ஷாமு விடுறேன்ப்பா நீ ஹாஸ்பிட்டலில் போப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே எங்கள் அத்தையும் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி இன்ஜெக்ஷன் 2 போட்டதுக்கப்புறம் ஒரு மருந்து வச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து மாத்திரை ஒரு செட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ க்யூர் ஆகி நல்லா ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஓடிட்டு இருந்ததுனால தான் நான் வந்து ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியலை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இதுக்கடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோன்றதும் அடுத்தடுத்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ப்ராசஸ் என்னன்றதையும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து இன்னும் அவங்க வந்து ஆர்சி கொடுக்கல. எனக்கு ஒரிஜினல் கொடுக்க போகிறாங்களா டூப்ளிகேட் கொடுக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை ஒரிஜினல்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாற்றி 2 மைண்டடாக பேசுகிறாங்க. ஸோ அதுவே என்னன்னு தெரியலை. அதுக்கடுத்து நாங்கள் ஸ்டேஷன்லேயும் பேசலை, கார் அப்படியே நிற்கிது வீட்டுக்கிட்ட. ஸோ இந்த விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல தொடர்ந்து. இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்றதை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் டாட்டா.